Morning students. இன்னைக்கு 8th standard grammar modal verbs பார்க்கலாம். Modal verbs ஓட definition. Modal verb is a type of helping verb that is used to express ability, possibility, permission and obligation. இது வந்து ஒரு helping verb தான். இது மெயின் verb கிடையாது. அந்த மெயின் verbுக்கு முன்னாடி வரக்கூடிய helping verb தான். இது எதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னா எபிலிட்டி திறன், பாசிபிலிட்டி நடக்கக்கூடிய வாய்ப்பு, பெர்மிஷன் அனுமதி, அப்ளிகேஷன் கடமை, இதெல்லாம் எனது எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி உள்ளது தான் எனது மோடல் வர்க். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கீழே கொடுத்துருக்கேன் பார். ஷால், ஷுட், வில், வுட், கேன், குட், மே, மைட், மஸ்ட், நீட், ஆட் டு, யூஸ் டு, இன்னும் நிறைய இருக்குது. இதை பாரு, இது எப்படி வருதுன்னு பாரு. இப்போ ரைட் அப்படிங்கிற வெர்புக்கு முன்னாடி ஷால் ரைட், சரியா? இப்போ ஒரு ஐ ஷால் ரைட், சரியா? ஒரு நவுனுக்கு அடுத்து உடனே வந்து அந்த இது வந்துடும், என்ன அந்த வெர்பு ஆக்சிலரி, இந்த வெர்பு மோடல் வெர்பு. என்ன மோடல் வெர்புனா என்னதுன்னா ஷால், வில். இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இல்லையா? இது ஒரு நவுனோ ப்ரொனவுனுக்கோ அடுத்து இமீடியட்டாக அது வந்துடும் ஷால். ரைட் அப்படின்னா அதில், அதாவது இந்த எழுதுகிற அந்த செயலுக்கு அந்த செயலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு. இது வந்து எதெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு சொன்னேன்? எபிலிட்டி, பாசிபிலிட்டி, பெர்மிஷன், ஆப்ளிகேஷன். சில செமி மோடல்ஸும் இருக்குது. செமி மோடல்ஸ் அப்படின்னா இந்த டூன் முடியும், சரியா? ஒரு ப்ரிப்போசிஷனோட முடியும், சரி? ஆட் டு, யூஸ் டு அப்படிங்கிறதுலாம் இதெல்லாம் ஒரு ஹெல்பிங் வெர்ப்ஸ் தான், ப்ரிப்போசிஷனோட முடியுது. இதுதான் செமி மோடல்ஸ், சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறது மோடல்ஸ் மட்டும்தான். We use modal verbs to show if we believe something is certain, probable or possible or not. இது ஒருவரோட திறன் மற்றும் இந்த வாய்ப்பு, இந்த எப்படிப்பட்ட இதை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி இது மோடல் வெர்பு பயன்படுது, சரியாமா? We also use modals to do things like talking about ability, asking permission, சரியா? இது வந்து என்னது? இது திறன், ஒருத்தரோட திறன், அனுமதி, இதெல்லாம் பற்றி பேசக்கூடிய தான் என்னது மோடல் வெர்ப்ஸ். அதுக்கு தான் யூஸ் பண்ணப்படுது, சரியா? சரி, நெக்ஸ்ட்டு இம்பாசிபிலிட்டி. வி யூஸ் த நெகட்டிவ் காண்ட் ஆர் கேனாட் டு ஷோ த சம்திங் இஸ் நாட் பாசிபிள். சிலது பாசிபிளாக இல்லாத, வாய்ப்பு இல்லாததை காட்டக்கூடியதை நம்ம என்ன செய்யணும்? காண்ட் அல்லது கேனாட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இம்பாசிபிலிட்டினா வாய்ப்பு இன்மை. சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நான் இம்பாசிபிலிட்டிங்கிற ஒரு இந்த எக்ஸ்பிரஸை எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்கன்னு நம்ம எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், தே கான்ட் பி ட்ரூ. அது ட்ரூவாக இருக்க வாய்ப்பு இல்லை. யூ கேனாட் பி சீரியஸ், சீரியஸாக இருக்காத, சரியா? வி யூஸ் காண்ட் ஆர் கேன், குட் நாட், குட் ஆர் குடிண்ட் ஆர் குட் நாட் டு டாக் அபவுட் த பாஸ்ட். இது அப்படி பாஸ்ட் டென்ஸில் குட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் இம்பாசிபிலிட்டியோட எக்ஸ்பிரஸ் தான், சரியா? இந்த இம்பாசிபிலிட்டி எக்ஸ்பிரஷனை கொடுக்குறதா. We knew it could not be true. பாஸ்ட் டென்ஸை குட் நாட் நம்ம யூஸ் பண்ணுறாங்க, சரி? அந்த இம்பாசிபிலிட்டியில் ஹி வாஸ் ஆப்வியஸ்லி ஜோக்கிங், ஹி குட் நாட் பி சீரியஸ். இந்த குட் நாட் ஆர் காண்ட் இதெல்லாம் என்னது? இம்பாசிபிலிட்டியோட எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட், ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டினா வாய்ப்பு, சரியா? வாய்ப்புங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணுது, அந்த சரி. வி யூஸ் மோடல் மஸ்ட். அந்த மோடல் மஸ்ட்ங்கிறது என்னத்தை? டு ஷோ வி ஆர் ஷோர் சம்திங் டு பி ட்ரூ. இது கண்டிப்பாக ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு ஷோராக சொல்கிறக்கூடியதையும், அண்ட் வி ஹாவ் ரீசன்ஸ் ஃபார் அவர் பிலீஃப், சரியா? இந்த இப்படிப்பட்ட காரணங்களுக்காக வேண்டி நம்ம என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம்? மஸ்ட்டுங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் 2 இருக்குது. இட்ஸ் கெட்டிங் டார்க், இட் மஸ்ட் பி குவைட் லேட், சரியா? இது இருட்டாகிறதுனால இட் மஸ்ட் பி குவைட் லேட், கொஞ்சம் லேட் ஆகலாம். வாய்ப்புங்கிற எக்ஸ்பிரஸ் பண்ணுது இல்லையா? இட் மஸ்ட் பி லேட். சரி. யூ ஹேவிங் ஈட்டன் ஆல் த டே,
யூ மஸ்ட் பி ஹங்க்ரி. நம்ம சாப்பிடாம இருந்தால் நம்ம வந்து எப்படி இருப்போம், பசியாக இருக்கலாம். சரி, இது வாய்ப்பை என்ன செய்யுது, எக்ஸ்பிரஸ் பண்ணுது. சரி, அதனால் இது வந்து ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட் பெர்மிஷன். வி யூஸ் கேன் டு ஆஸ்க் ஃபார் பெர்மிஷன் டு டூ சம்திங். சரி, நம்ம ஏதாச்சும் ஒரு வேலையை செய்யறதுக்கு கேட்போம் இல்லையா, பெர்மிஷன். அந்த பெர்மிஷனுங்கிற இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. சரி, அந்த கேன்கிற அந்த வெர்பு, இந்த மோடல் வெர்பு. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், கேன் ஐ ஆஸ்க் a question ப்ளீஸ்? கேன் வி கோ ஹோம் நவ்? குட் இஸ் மோர் ஃபார்மல் அண்ட் பொலைட் தேன் கேன். குட்ங்கிறது கேனை விட ரொம்ப ஃபார்மலாக இருக்கு, முறையானதாக இருக்கும். குட் ஐ ஆஸ்க் a question ப்ளீஸ்? இல்லையா, இது கேனோட இது வந்து குட்டுங்கிறது இன்னும் ஒரு முறையாக இருக்குது, ஃபார்மலாக இருக்குது. குட் வி கோ ஹோம் நவ்? Instruction and request. We use could you and would you as polite ways of telling or asking someone to do something. சரியா, இது வந்து என்னது, polite way of telling, சொல்கிறதோ கேட்குறதோ, asking someone to do something, எதையாச்சும் செய்ய சொல்லி மற்றவங்ககிட்ட கேட்போம் இல்லையா, பொலைட் வேஸில் கேட்கக்கூடியது தான் இந்த குட் யூ உட் யூ. சரியா, எக்ஸாம்பிள், கேன் ஐ, கேன் யூ, குட் ஐ, குட் யூ அண்ட் ஸோ ஆன். த நெகட்டிவ் ஃபார்ம் இஸ் கான்ட் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் கேனாட் இன் ரிட்டன் இங்கிலீஷ். நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் காண்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். சரியா, பட் ரிட்டன் இங்கிலீஷில் கேனாட் அப்படின்னு எழுதுவோம். வி சம்டைம்ஸ் சே கேனாட் பட் இட் இஸ் வெரி எம்பட்டிக். சரியா, இப்படி நம்ம கேனாட் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அது வந்து இந்த கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். அதனால் நம்ம காண்ட்னே சொல்லிடுவோம். சரி, த நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் குட் இஸ் குடின் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் குட் நாட் இன் ரிட்டன் இங்கிலீஷ். அதே மாதிரி நெகட்டிவ் ஃபார்மில் வந்து குட்டுக்கு வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா குடின்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே இந்த கேன் மாதிரியே தான் இது குட்டுக்கும். ரிட்டன் ஃபார்மில் குட் நாட். we sometimes say could not. சில நேரம் நம்ம வந்து குட் நாட் கூட சொல்லிக்கலாம், ஆனால் அது பெருசாக இருக்கும், அதனால நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, குடின்ட்டுன்னு சொல்லிக்கலாம். சில நேரம் குட் நாட் கூட சொல்லிக்கலாம். we use can and cannot. சரி, அதே மாதிரி நம்ம பேசும்போது கேன் கேனாட் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். சில மாடல் வெர்ப்ஸை பார்க்கலாம், அதோட எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று பார்க்கலாம். சரியா, இந்த கேன்கிற மாடல் வெர்பு, கேன்கிற மாடல் வெர்பு ரெண்டு இதுக்கு யூஸ் ஆகுது. எபிலிட்டிங்கிற இந்த எபிலிட்டிங்கிற ஒரு திறனை யூஸ் பண்ண, அதாவது எபிலிட்டினா திறன் தெரியும் இல்லையா, அந்த அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும், பெர்மிஷன்னா அதாவது எனது அனுமதி, அதையும் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உதவுது. சரியா, சரி, எபிலிட்டியில் எப்படி யூஸ் பண்ணுது அப்படி பாரு. ஐ கேன் ஸ்பீக் எ லிட்டில் ரஷ்யன். ஐ கேன், சரியா, என்னால் வந்து கொஞ்சம் ரஷ்யன் பேச முடியும். சரியா, எபிலிட்டி. ரஷ்யன் என்னால் கொஞ்சம் பேச முடியும், ரஷ்யன் லாங்குவேஜ். பெர்மிஷன், கேன் ஐ ஓப்பன் த விண்டோ. சரியா, இப்படி எபிலிட்டி பெர்மிஷனுக்கு இந்த கேன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண யூஸ் ஆகுது. குட், குட்டி எதுக்கெலாம் யூஸ் ஆகுது பாரு, பெர்மிஷன், ரெக்வெஸ்ட், இன்ஸ்ட்ரக்ஷன். சரியா, சரி, பெர்மிஷனுக்கு எப்படி யூஸ் ஆகுது பாரு. குட் வி கோ ஹோம், நம்ம வீட்டுக்கு போகலாமான்னு பெர்மிஷன் கேட்குறேன். ரெக்வெஸ்ட்டுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாரு. குட் யூ சுவிட்ச் ஆன் த ஃபேன், ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, ஃபேனை சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்களான்னு. இன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, ஹீ குட் நாட் மீட் மீ எஸ்டர்டே. சரியா, சாதாரண இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருக்கு இல்லையா, ஹீ குட் நாட் மீட் மீ எஸ்டர்டே, இன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் மேல பாசிபிலிட்டி, பெர்மிஷன், விஷ். பாசிபிலிட்டி எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாரு. நான் இதெல்லாம் நல்லா நோட்டில் எழுதிக்கோ. பாசிபிலிட்டினா நம்ம பார்த்தோம் இல்லையா, வாய்ப்பு. ஐ மே பி ஹோம் லேட். சரி, வீட்டு போக நேரமாகலாம். சரியா, பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டி ரெண்டும் ஒன்று தான். பெர்மிஷன்,
மே ஐ சிட் டவுன் ப்ளீஸ், பெர்மிஷன் கேட்குற மாதிரி இருக்குல்ல. விஷ், மே காட் பிளஸ் யூ. இதுக்கெல்லாம் என்ன ஆகுது, இந்த மெயின்கிற மோடல் வெர்ப்ஸ் யூஸ். நெக்ஸ்ட் மஸ்ட், ஆப்ளிகேஷன், ஆப்ளிகேஷனா கடமை. ஐ மஸ்ட் கோ நவ், நான் போய் ஆகணும். நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் பிலீவ், ஷி மஸ்ட் பி ஓவர் 90 இயர்ஸ் ஓல்டு. அவங்க எப்படியும் ஒரு 90 வயசுக்கு மேலே, 90 வயசு இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப். சரி. தென் ப்ராபபிலிட்டி, இட் இஸ் கெட்டிங் டார்க், இட் மஸ்ட் பி குவைட் லேட்டர். இது வந்து இருட்டாகிறதுனால இட் மஸ்ட் பி குவைட், கொஞ்சம் நேரம் ஆகலாம். ப்ராபபிலிட்டியும் வரும். ப்ராபபிலிட்டி பாசிபிலிட்டி ரெண்டும் ஒரே எக்ஸ்பிரஸ் தான். சரியா. இங்கே ஷுட்டுங்கிற மோடல் வரும். அட்வைஸ், அட்வைஸ்க்கு யூஸ் ஆகுது. என்ன, யூ ஷுட் ஸ்டாப் ஸ்மோக்கிங், ஸ்மோக் பண்ணுறத நிறுத்தணும். இது அட்வைஸுங்கிற எக்ஸ்பிரஸ் பண்ணது ஷுட்டுங்கிற மோடல் வரும். நெக்ஸ்ட் வுட்டுங்கிற மோடல் வரும். ரெக்வெஸ்ட் ஆர் ஆஃபர், ரெக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இன்னொன்று இஃப் சென்டென்ஸில் யூஸ் ஆகுது. இன்னொன்று ஹேபிட்டில் யூஸ் ஆகுது. சரியா. இந்த இப்படிப்பட்டதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சரி, அடுத்த பாரு. ரெக்வெஸ்ட்டில் எப்படின்னா, ரெக்வெஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள், வுட் யூ லைக் எ கப் ஆஃப் டீ. சரியா. ஒரு வுட் யூ லைக் எ கப் ஆஃப் டீங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். இஃப் சென்டென்ஸில் எப்படி பாரு, இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் சே சாரி. நான் நீயா இருந்திருந்தேன்னா அந்த இடத்துல நான் என்ன செஞ்சுருப்பேன், சாரி கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது வந்து இஃப் சென்டென்ஸில் அதில் வுட் வருது. தென் ஹேபிட், ஐ வுட் லைக் டு ஈட் ஐஸ்கிரீம். சரியா. அது வந்து நம்மளோட ஹேபிட், பழக்க வழக்கங்கள். சரி, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு அந்த வுட் அங்கே யூஸ் ஆகுது. ஷேல், ஷேல்ங்கிற மோடல் வரும். என்னதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னா பெர்மிஷன், சஜஷன். ஃபஸ்ட் பெர்மிஷனில் ஷால் வி கோ, சஜஷன் ஷால் வி கோ ஃபார் அ மூவி. தென் வில், வில் வந்து பொதுவாக ஃப்யூச்சரை யூஸ் இது பண்ணுறதுக்கு, எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு அந்த வில்லுங்கிற மாடல் வெர்ப் யூஸ் ஆகுது. சரி, ஐ வில் கோ டு சென்னை டுமாரோ. ஆட் டு, ஆட் டுனா டியூட்டி, டியூட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. வி ஆட் டு பி பங்க்சுவல். சரியா. இப்படி நிறைய மாடல் வெர்ப்ஸ் இருக்குது. கொஞ்சம் மாடல் வெர்ப் புக்கில் கொடுத்துருக்க மாடல் வெர்போட 1-2 மாடல் வெர்ப் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருக்கேன். நல்லா நீட்டாக ஒரு நோட்டில் எழுதிக்கும். சரி, இனிமேல் அந்த எக்ஸசைஸை நம்ம பார்க்கலாம். யூஸ் பொலைட் ரெக்வெஸ்ட் when we speak, when we seek help for others. சரி, fill in the blanks using would you or could you. சரி, ப்ளீஸ் வந்தால் could youன்னு போடு. சரியா, மற்றபடி would youன்னு போடு. சரியா, பாரு. could you please close the door, could you please open the window, would you mind going to back bench, could you please bring some water for me. இந்த could you would you யூஸ் பண்ணி இங்கே சென்டென்ஸ் மேக் பண்ணணுமா. சரியா, பாரு. ஆஸ்கிங் த போலீஸ்மேன் ஃபார் டைரக்ஷன், டைரக்ஷன் கேட்டு போலீஸ்மேன்ட்ட நம்ம கேட்குறோம். எப்படி கேட்கலாம், could you please direct me to the museum, you need to borrow your friend's bike, could you please lend me your bike, உன்னோட பைக்கை கொஞ்சம் தர முடியுமா. could you அல்லது would you தான் யூஸ் பண்ணணும். you would need to exchange the book purchase, அங்கே வுட்டுன்னு வந்துருக்கலாம், அதனால் கண்டிப்பாக would you தான். would you mind exchanging the book purchase, you want to open your classroom window. சரியா, நான் could you அல்லது would you தான் யூஸ் பண்ணணும். இங்கே பாரு, would you mind opening the window. இதெல்லாம் நல்லா நீட்டாக ஒரு நோட்டில் காப்பி, கிளாஸ் ஒர்க் நோட்டில் காப்பி பண்ணி